தமிழர் அரசியலின் தனித்துவம் காணும் வளரி 2.0 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஆகச்சிறந்த ஆளுமைகளை நேர்காணல் செய்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று மூத்த தமிழ் தேசிய இயக்கவாதியும் அரசியல் செயற்பாட்டாளரும் ஆகிய மதிப்பிற்குரிய தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் தோழர் தியாகு அவர்களை சந்திக்கின்றோம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ இன்றைய நடப்பில் இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இன்றைய அரசு காவி மயமாகி விட்டது, அவர்களுடைய காவிகள் அடித்த அடியில் விழுந்து விட்டார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இருக்கு. இது குறித்து உங்களுடைய கருத்து என்னப்பா? மு.க. ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை முழுமையாக காவிமயப்படுத்துகிற திட்டத்திற்கு ஒரு தடையாக இருக்கிறது. அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தடையாக இருக்கிறது. நம்ம ஒரு அப்ஜெக்டிவ்னு சொல்கிறோம், புறம் சார்ந்த ஒரு தடை. அது இருப்பதை தடையாக அவர்கள் கருதுகிறார்கள். எனவே இதை பலவீனப்படுத்த வேண்டும், முடிந்தால் இதை ஆட்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முயற்சி அவங்க தரப்பில் நடக்குது. இவங்க தரப்பில் அதை முழுமையாக எதிர்த்து நிற்க முடியாமல் பலவற்றுக்கும் இவர்கள் பலியாகி கொண்டிருக்கிறாங்க. அந்த செயல் வழி இருக்கு பாருங்க, முழுமையாக அவங்களோட போய் விழுந்துறதுங்கிற அந்த செயல் வழி அது முழுமை அடைஞ்சிடலை. ஏன்னா தனிப்பட்ட ஒரு ஸ்டாலினுடைய பொறுப்பு அல்லது. திமுகங்கிற ஒரு இயக்கம், திமுகவினுடைய அந்த பரம்பரை, அவங்களுடைய வரலாற்று பரம்பரை, திமுக என்ற அந்த தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய வெகு மக்கள், அப்புறம் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மற்ற தோழமை அமைப்புகள், கூட்டணி கட்சிகள், சமூக இயக்கங்கள், இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா காவியால் விழுங்கப்பட்டு விடாமல் ஒரு தடையாகவும், இவர்கள் காவியின் காலில் விழுந்து விடாமல் ஒரு தடையாகவும் அது இயங்கிக் கொண்டிருக்கு. எனவே இது ஒரு நீடித்த போராட்டம். இது முடிஞ்சு போன ஒரு போராட்டம் அல்ல. முடிஞ்சு போன போராட்டம்னு கருதினோம்னா நம்ம தோல்வியை ஒத்துக்கொண்டு போயிடணும், அல்லது இவங்களை சேர்த்து நம்ம எதிர்க்க வேண்டிய அவசியம் வரும். சில நேரங்களில் அவர்கள் சறுக்குகிறார்கள் என்று வேணுமானால் நிச்சயமாக நானே கூட பல முறை எழுதியிருக்கிறேன். இப்போ கூட நேற்று கூட ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். இந்த சறுக்கல் இருக்குது. போன வாரம் வகுப்பினுடைய தலைப்பே சாதிவாரி கணக்கெடுப்பு, திமுக அரசின் நழுவல் போக்கு. இதான் போன வாரம் தலைப்பே நான் எடுத்தது. நிறைய நண்பர்கள் கேட்டாங்க, என்ன நழுவல்னு சொல்கிறீங்களா? ஆமாம், நழுவுறாங்க. அவங்களுடைய கடமை, அவங்க கடமையிலிருந்து நழுவுறாங்க. அந்த கடமையை அவங்க சரியாக செய்யலை. இப்போ இந்த பழனியில் அவங்க நடத்தின அந்த முத்தமிழ் முருகன் மாநாடு பற்றி இப்போ தொடர்ந்து எழுதிக்கிட்டு வரோம். நான் விவாதங்கள் எல்லாம் பேசினேன். இது எப்படி ஒரு நழுவல், இது ஒரு சறுக்கல் என்பதை எடுத்துக்காட்டி எழுதணும். அது மாதிரி இருக்குது, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. எதுலையுமே இப்போ அதே போல் மொழிக் கொள்கை தொடர்பாக இந்த ஆர்எஸ்எஸ்காரர்களை கல்வி நிறுவனங்களுக்குள் அனுமதிக்கக்கூடிய போக்குகள் நிறைய காட்டலாம், 1-2 எடுத்து காட்டலாம். இது எல்லாத்தையும் மீறி இது ஒரு தடையாக இருக்குது, இது ஒரு தடைச்சுவராக இருக்குது. இந்த மாநில அரசு அவங்க பொறுப்பில் இருப்பதும், அவங்க இயக்கமாக இருப்பதும் வெறும் ஒரு அரசாங்க எந்திரம் மட்டுமல்ல. ஏன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், இவர்களுக்குள் ஆர்எஸ்எஸ் ஊடுருவுகிறது. கோவையில் ஒரு நிகழ்ச்சியில் காந்தியை கோட்ஸே கொன்றான்னு ஒரு தோழர் பேசும்போது ஒரு போலீஸ் அதிகாரி அந்த இடத்துல, அப்புறம் வழக்கு போகிறதெல்லாம் இல்லை, அவன் தடுக்கிறான். நீ இப்படி பேசுனா நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இத்தனைக்கும் அந்த காவல்துறை ஐயா மு.க. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில், அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. என்ன நம்ம புரிந்து கொள்ளணும்னா, இந்த ஒரு அரசு எந்திரம் என்பது ஒரு முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று நாம் கருதி கொண்டிருப்பது ஒரு மாயை. அப்படி இல்லையா? அப்படி இல்லை. அது சட்டப்படி நீங்கள் சொல்கிறீங்க முதலமைச்சர் காவல்துறைக்கு பொறுப்பு என்று. ஆனால் இந்த ஒரே ஒரு இந்திய அரசு எந்திரத்தினுடைய ஒரு அங்கம். இப்போ நான் என்ன கேட்குறேன், இதை எதிர்க்கணும். அவர் எதிர்த்து போராடணும்னா அதுக்கு என்ன வேணும்? அவருக்கு ஒரு காவல்துறை கொள்கை வேணும், ஒரு போலீஸ் பாலிசி வேணும். திமுகவுக்கு ஏதாவது போலீஸ் பாலிசி இருக்கா? இல்லையா? இல்லைங்கிறத குறையே. அந்த போலீஸ் பாலிசி இருந்துச்சுன்னா நாங்கள் கான்ஸ்டியூஷனை மதித்து நடப்போம், சட்டங்களை மதித்து நடப்போம். ஆனால் இது போன்ற உத்தரவுகளையோ மற்ற குறுக்கீடுகளையோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாங்கள் தொழிலாளர் போராட்டங்களில் காவல்துறை தலையிடாது, நாங்கள் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை ஏவ மாட்டோம், சித்திரவதைகளை எதிர்ப்போம் என்றெல்லாம் அவங்களுக்கு ஒரு மோதல் கொலைகள், பொய் மோதல் கொலைகளை எதிர்ப்போம் என்றெல்லாம் ஒரு வெளிப்படையான அறிவிப்பும் அதற்கான இயக்கமும் வேண்டும். அது இல்லை. இழுத்த பக்கம் போயிடுறாங்க.
எனவே நம்ம இன்னொரு பக்கம் நின்று இழுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் காவல்துறை தலைவர்கள் வந்து ரவுடிகளுக்கு புரியும் மொழியிலேயே நாங்கள் ஆமாம், அதை பற்றி நிறைய முறை நானே பேசியிருக்கிறேன். அப்போ ரவுடிகளுக்கு புரியும் மொழி ரவுடிகளின் மொழி என்றால் காவல்துறை ரவுடிகளை சட்டத்தின் பக்கம் ஈர்ப்பதற்கு பதிலாக தன்னையும் ரவுடியாக மாற்றிக்கொள்வதுன்னு பொருள். காவல்துறை ரவுடியாக செயல்பட விரும்புவதுன்னு அர்த்தம். இப்போ காவல்துறையில் ஏற்பட்ட சீரழிவை பற்றி கலைஞர் ஏற்கனவே சொன்னார். ஈரல் கெட்டு எப்போ அழுகின ஈரல் எப்போ சரியானுச்சு? அழுகின ஈரலை சரி செய்வதற்கு நீங்கள் எடுத்திருக்கிற முயற்சி என்ன? ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் மாறுகிற போதும் காவல்துறை உயரதிகாரிகள் ஒரு மாற்றம் கொண்டு வர்றாங்க. அந்த மாற்றம் எப்படிப்பட்டதாக இருக்குது? இதெல்லாம் அதிமுக ஆட்சி சொல்கிறத கேட்குற காவலர்கள் அதிகாரிகள், இவங்கெல்லாம் திமுக ஆட்சி சொல்கிறத கேட்கக்கூடியவர்கள் என்று ஒவ்வொருத்தையும் மாற்றி போட்டுக்கிறாங்க. ஒரு சிலர் ரொம்ப கெட்டிக்காரங்க, 2 ஆட்சிக்குமே அவங்களால சேவை செய்ய முடியும், அவங்க காரியத்தை பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்படி சில பேரை வச்சுக்கிறாங்க உங்களுக்கு. இது எதுக்கு தேவைப்படுது? 2 கோணம் இருக்குது. ஒன்று என்னன்னா, அரசு மக்கள் பக்கம் நிற்பதற்கு பதில் மக்கள் தேவைகள், மக்கள் போராட்டங்கள், மக்கள் கோரிக்கைகள் பக்கம் நிற்பதற்கு பதில் மக்களை ஒடுக்குகிற ஒரு நிலைப்பாட்டில் நிற்கிதுங்கிறது ஒரு காரணம். 2வது காரணம், எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் இதே காவல்துறையை அவங்க பயன்படுத்த வேண்டியிருக்கு. எனவே என்ன பண்ணுறாங்கன்னா, காவல்துறையினுடைய சட்டவிரோத போக்குகளை நியாயப்படுத்துகிறாங்க, அல்லது கண்டும் காணாமல் போகிறாங்க, நியாயப்படுத்துகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நான் அடிக்கடி சொல்லுவேன், அவங்க ஆண்டுதோறும் அண்ணா விருது, குடியரசு நாள் விருதெல்லாம் கொடுக்குற ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா காவல்துறைக்குள்ளே இருக்கக்கூடிய மோசமான கொலைகாரர்களாகவும் மோசமான கிரிமினல்ஸாகவும் அவங்க இருப்பாங்க. அப்படியா? அவங்களுக்கு தான் வீர விருதுகள்லாம் வழங்கப்படுது. யோக்கியமாக கரெக்டாக சட்டப்படி நடந்துக்கிறவங்க என்று இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது. உங்களுக்கு இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற ஒரு செய்தி. திடீர்னு இவர் தான் இதை பண்ணிட்டாருலாம் ஒன்றும் கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இதான் நிலைமை. இப்போ நீங்கள் நமக்கு கண் முன்னால் இருக்கிற ஒரு சான்று என்னன்னா, ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது அந்த நடந்த துப்பாக்கிச்சூடு 14 பேர் கொல்லப்பட்ட அந்த நிகழ்ச்சியை பற்றி அருணா ஜெகதீசன் அறிக்கையில் சொல்கிறாங்க, இது வேறு யாரோ ஏவியபடி காவல்துறை செயல்பட்டுருக்கு, அதிகாரிகள் செயல்பட்டுருக்காங்க. இது அரசாங்க உத்தரவோ அந்த சூழ்நிலையினுடைய தேவையோ அல்ல, சுட வேண்டிய அவசியமே இல்லை, திட்டமிட்டு சுடுறாங்க, இந்த மக்களை அச்சுறுத்துவதுக்காக சுடுறாங்க, வேறு யாரிடமோ யாருடைய ஏவல்னாலேயோ சுடுறாங்க என்று தெளிவாக சொல்கிறாங்க. அந்த துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்கிறாங்க, பரிந்துரை செய்கிறாங்க. ஒரு நடவடிக்கை இவங்க எடுத்தது என்னன்னா, பதவி உயர்வு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? இந்த மக்களுக்கு கொல்லப்பட்டவர்களுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்றால் கூட அந்த இழப்பீட்டை காவல்துறை அதிகாரிகளின் சொத்துக்களை விட்டு கொடுக்க சொன்னாங்க. அதையும் செய்யலை. இப்போ நீதிமன்றமே அந்த கேள்வி கேட்குது, இழப்பீடு கொடுத்ததா சொல்கிறீங்க 14 குடும்பங்களுக்கும், எந்த காசுன்னு கேட்குறாங்க. இந்த அதிகாரிகளிடமிருந்து வசூல் பண்ணீங்களா, திரட்டினீங்களா? ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவாங்க? காவல்துறையினுடைய மொராலை பாதுகாப்பது, அதாவது அவங்க ஏதோ போர்க்களத்தில் நிற்கிற மாதிரி அவங்களுடைய மன துணிவை பாதுகாக்கிறாங்க. எப்படி? அப்பாவி மக்களை சுட்டு கூடுறதுல அவங்களுக்கு ஒரு மன துணிவு வேண்டியிருக்கு. நாளைக்கு சுட சொன்னால் சுடணும், சுட்டால் நடவடிக்கை விடணும், அவன் சுட மாட்டான் இல்லையா? இப்போ என்ன வித்தியாசம்? ஒன்று எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது எனக்கு அதை பற்றி தெரியாது, டிவியில் பார்த்து தெரிந்து கொண்டேன்னு சொன்னார். அதை பற்றி அவர் வெட்கப்படவே இல்லை. ஏன் நடந்துச்சுன்னு அவர் விசாரிக்கவும் இல்லை. விசாரணைக்குன்னு ஒரு அறிக்கை வந்துச்சு, இன்றைக்கும் அவருக்கு அது மேலே ஒரு நிலைப்பாடு கிடையாது. ஆனால் இவர் அந்த விசாரணை அறிக்கையெல்லாம் வாங்கிக்கிட்டாரு, வெளியிட்டார், நடைமுறைப்படுத்த தயாராக இல்லை. அதான் இங்கே முக்கியம். இந்த வித்தியாசம் இருக்குது, நிச்சயமாக இருக்குது. ஏன்னா மொத்தத்தில் நம்ம என்ன பார்க்கணும்னா, தமிழக அரசு இறைமை இல்லாத ஒரு அரசு, இது ஒரு அடிமை கண்காணி அரசு. இதுதான் எசன்ஸ். யார் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இந்திய அரசு வகுக்கக்கூடிய கொள்கைகளைத்தான் இவங்க செயல்படுத்த முடியும். அதே பொருளியல் கொள்கைகள், அதே சுற்றுச்சூழல் கொள்கைகள், அதே தொழிற்கொள்கை, இந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் போது அதே அடக்குமுறை தான் இங்கேயும் பிரதிபலிக்கும். அதே போலீஸ் கொள்கை இதுலேருந்து தான் வருது உங்களுக்கு. அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தணும்னா அதே போலீஸ் கொள்கை நடைமுறை. இது எதிர்த்து போராடுகிற ஒரு மனநிலை இருக்கணும். இங்கே நமக்கு எதிர்த்து போராடுகிற மனநிலை யாருக்கு இருக்குது? இந்த இயக்கங்களுக்கு, அவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மக்களுக்கு, வரலாற்று வழியில் வந்திருக்கக்கூடிய போக்குகள், இதுதான் நமக்கு இங்கே முன்னால் நிற்கிற செய்தி. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒரு மடை திறந்த வெள்ளமாக காவி நுழைய விடாமல் தடுக்கணும்னு சொன்னால் இந்த ஆட்சி அதற்காக செயல்படணும், செயல்படுமாறு நம்ம அழுத்தம் கொடுக்கணும், அதற்கான போராட்டங்களையும் நடத்தணும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் என்ன முடிவுக்கு வந்துட வேண்டாம்னா, இது எல்லாம் முடிஞ்சு போன கதை,
எல்லாம் போயிடுச்சு நம்ம கையை விட்டு என்ற முடிவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பொது சில சறுக்குகள் இருக்குது, இருந்தாலும் தொடர் ஓட்டம் தொடர்ந்து போராட வேண்டிய தேவை இருக்கு. மன்னராட்சி போல பள்ளிகளில் விழா, இந்த திராவிட ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை வந்து நாசமாக போய்விட்டது, எல்லாமே அங்கே வந்து ஒரு விடியல் ஆட்சியை தருவதற்கு பதிலாக வீடியோ ஆட்சியை தான் தந்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளி கட்டிடங்களுக்கு சரியான வசதிகள் இல்லை, ஆனால் தேவையற்ற முறையில் அரசினுடைய கஜானாவை எடுத்து கார் ரேஸ்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டு இருக்கு. பள்ளி கல்வி தொடர்பான ஒரு இந்த திட்ட துணைக்குழு ஒன்றில் கலைஞர் முதல்வராக இருக்கும்போது என்ன ஒரு உறுப்பினராக்கினார். அதில் நான் இருந்தேன். ஐயா கருணாநிதி இருக்கும்போது, கலைஞர் இருக்கும்போது தொடக்க கல்வி தொடர்பான ஒரு துணைக்குழு இருக்கும், திட்டக்குழுவிலேயே. அதில் ஒரு கூட்டத்துக்கு என்னை கூப்பிட்டாங்க, நான் போயிருந்தேன். இந்த சர்வசிக்ஷா அபியான், அனைவருக்குமான கல்வி திட்டத்தின்படி இந்திய அரசு கொஞ்சம் பணம் ஒதுக்குது. இந்த பணத்தை செலவிடுவது பற்றி அவங்க விவாதிக்கிறாங்க. அப்போ புதிய கட்டடங்கள் கட்டுவது, புதிய மகிழுந்துகள் வாங்குவது அதிகாரிகளுக்கு, இதையெல்லாம் தீர்மானங்களாக முன்மொழிகிறாங்க. நான் எழுந்து சொன்னேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளிகளிலும் கழிப்பறை வசதி முழுமையாக செய்து கொடுக்கப்படுகிற வரைக்கும், மாணவர்களுக்கான இருக்கை வசதிகள் செய்து கொடுக்குற வரைக்கும் ஒரு கார் கூட வாங்கக்கூடாது, ஒரு கட்டடம் கூட கட்டக்கூடாதுங்கிற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன்னு சொன்னேன். நிறைவேற்றப்பட்டதா? எப்படி நிறைவேற்றுவாங்க? அதுக்கு பிறகு என்ன அந்த கூட்டத்துக்கே கூப்பிட்றதில்ல. இதுதான் நடைமுறை. சரி, அவங்க பண்ணுறது இதுதான். இப்போ நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் என் மகள் படித்த போது நான் பெற்றோராசிரியர் கழகத்தில் இருந்தேன். இந்த அதிகாரிகள் வந்து போகிறதுக்கெல்லாம் படியெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு நிறுத்தினேன். அந்த பெற்றோராசிரியர் கழகத்தில் சேர்ந்த பணத்தை வைத்து கொண்டு அந்த ஆசிரியர்களுக்கான ஊதியத்தை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உயர்த்தி கொடுக்க சொன்னேன். அந்த ஆசிரியர்கள் சேர்க்கையில் இருக்கிற ஊழலை தீர்த்தோம். எல்லோருக்கும் இருக்கைகளை ஒவ்வொரு வகுப்பாக செய்து கொடுக்கலாம் ஆரம்பித்தோம். இதெல்லாம் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு சிறு அளவில் செய்யக்கூடிய காரியங்கள். நான் மொத்தத்தில் அரசுக்கு ஒரு கொள்கை வேணும். ஒன்று, கல்வி பெறுவது மக்கள் உரிமை, கல்வி கொடுப்பது அரசின் கடமை என்ற அந்த பார்வை வேண்டும். அது இல்லை. சரியாக சமமாக தரமாக இருக்கணும். அரசுக்கு அப்படி ஒரு கல்வி கொள்கை இல்லை. இப்போ நம்ம தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கோம். கலைஞர் காலத்தில் நம்ம நடத்தின போராட்டங்களின் விளைவாகத்தான் சமச்சீர் கல்வி வந்துச்சு. அதுலேயும் நம்ம என்ன சொன்னோம், சமச்சீர் கல்வி என்பது அதுக்கு முன்னால் இருந்ததை விட மேம்பட்டது. ஆனால் அதில் என்ன குறை? மாநில வாரிய பள்ளிகளுக்கு மட்டும்தான் சமச்சீர் கல்வி. இதுக்கும் மைய வாரிய பள்ளிக்கும் இடையில் சமச்சீர்மை கிடையாது. இதற்கும் பன்னாட்டு பள்ளிகளுக்கும் இடையில் சமச்சீர்மை கிடையாது. பதின்ம பள்ளிகளுக்கு இதுக்கு பதின்ம பள்ளிகள் இதுக்குள்ளே வந்துடுது. இப்போ இந்த மைய வாரிய மாநில வாரிய பள்ளிகளுக்குள்ளேயே என்ன பிரச்சனைனா, தமிழ் பயிற்று மொழியும் இருக்கும், ஆங்கில பயிற்று மொழியும் இருக்கும். இது எப்படி ரெண்டு பயிற்று மொழிக்கு இடையில் சமச்சீர்மை எப்படி வரும்? இப்போ இந்த இடத்துக்கு தான் நான் வர விரும்புகிறேன். இப்போது ஒன்றிய அரசினுடைய கல்விக் கொள்கையை நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்நாள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த மு.க. ஸ்டாலின் ஐயாவுடைய அரசு சர்வசிக்ஷா அபியான் அப்படின்ற ஒன்றிய அரசினுடைய திட்டத்தை அப்படியே கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினா மக்களிடத்தில் அம்பலப்பட்டு விடுவோம் என்று அதை அனைவருக்கும் கல்வி இயக்கம்னு தமிழ் படுத்திடுறாங்க. PM ஸ்ரீ பள்ளி அப்படின்ற அந்த திட்டத்தை அது இல்லந்தோறும் கல்வி அப்படின்ற மாதிரி மாற்றியிருக்கிறாங்க. இன்னும் இந்த சமத்துவத்தை உருவாக்கக்கூடிய இந்த சமூக நீதிக்கான அரசு என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் மாதிரி பள்ளிகள் என்று மாவட்டத்திற்கு ஒரு பள்ளிகளாக உருவாக்கும் போது இந்த இரண்டு விதமான பள்ளிகள், இரண்டு விதமான தர அளவீடுகள் இருக்குமா இல்லையா? இது சர்வசிக்ஷா அபியான் இப்போ வந்ததில்லை. அதெல்லாம் பழைய ஆட்சிகள்லேருந்து தொடருது. காங்கிரஸ் ஆட்சியில், பாஜக ஆட்சியில் நவோதயா பள்ளிகள் ராஜீவ் காந்தி கொண்டுட்டு வந்த காங்கிரஸ் ஆட்சியில் அதில் தான் வந்துச்சு. உங்களுக்கு எல்லாம் சாரத்தில் ஒன்று தான். அடிப்படை சிக்கல் என்ன? அனைவருக்குமான கல்வியா அல்லது ஒரு சிலருக்கு மட்டுமான கல்வியா? இந்த ஒரு சிலருக்கு மட்டுமான கல்வி, அனைவருக்குமான கல்வி பெயரளவுக்கு அது போதிய தகைமையோடு கூடிய கல்வியாக இருக்காது. அதில் மாணவர்களை திறமாக வளர்க்க முடியாதுன்னு இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னா, இந்த அனைவருக்குமான கல்விக்கு செலவிட வேண்டிய தொகையை இந்த ஒரு சில முன்னோடி பள்ளிகளுக்காக செலவிடுவது. நவோதயா பள்ளியினுடைய சாரம் அதுதான். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும். அந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் எல்லா தரப்பட்ட மாணவர்களும் படிக்கலாம். ஏழை மாணவர்கள், தலித் மாணவர்கள் எல்லாரும் படிக்கலாம். எத்தனை பேர், எத்தனை விழுக்காடவர்கள் இருப்பார்கள்?
ரொம்ப 100க்கு ஒருத்தர் 2 பேருக்கு அதில் இடம் கிடைக்கும். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் தானே இருக்கும் உங்களுக்கு. இது என்ன பண்ணுன்னா இந்த பணத்தை எல்லாம் எடுத்து அதில் செலவிடுவாங்க. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இப்போ ஒரு மாதிரி பள்ளி எல்லாம் அதுதான், அதனுடைய சாரம் தான். இந்திய அரசினுடைய கல்விக் கொள்கை அதுதான். இந்திய அரசினுடைய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதாக சொல்வது இந்த இந்தி தொடர்பாக மட்டும்தான் இவங்க சொல்கிறாங்க. அதுலேயும் முழு நேர்மை கிடையாது. ஏன்னா அதே இந்தியை வந்து இந்த பதின்ம பள்ளிகள் நடத்துகிறத இவங்க தடுக்கிறதில்ல. இங்கே வந்து இவங்க இந்த திமுகவை சேர்ந்த தலைவர்கள் நடத்தக்கூடிய தனியார் பள்ளிகளில் பூரா இந்தி இருக்குது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாநில வாரிய பள்ளிகளில் மாநில அமைச்சர்களுடைய பிள்ளைகள் படிக்கிறதில்ல, அவங்க பேர பிள்ளைகள் படிக்கிறதில்ல. இப்போ மாநில வாரிய பள்ளிகள்ங்கிறது அவங்களுக்கானதாகவே அவங்க கருதலை. அதில் குறிப்பாக அரசு பள்ளிகள், அதில் போனாலும் தனியார் தான். இப்போ என்னாச்சு, சமச்சீர் கல்வியில் வந்த ஒரே ஒரு முன்னேற்றம் என்னன்னா, ஒவ்வொரு மாநில வாரியத்துக்கு உட்பட்ட பள்ளியும் தமிழை கட்டாயம் ஒரு பயில் மொழியாக கற்றுக் கொடுக்க வேண்டும். இது வச்சுருந்தாங்க. 10ஆம் வகுப்பு வந்து தேர்வு எழுதுவதற்கு முன்னால் அந்த பள்ளிக்கூடங்கள் நிர்வாகங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போனாங்க, இப்படி கட்டாயப்படுத்த முடியாதுன்னு. அது பல நீதிமன்றங்கள் போய் இல்லை, ஒரு மொழி பாடமாக தமிழை படித்தாகணும்னு சொல்லிட்டாங்க. நம்ம கேட்குறது என்னன்னா, பயில் மொழிக்கும் பயிற்று மொழிக்குமான உறவு என்ன? முதல் பயில் மொழி தான் பயிற்று மொழியாக இருக்கணும். தமிழை முதல் பயில் மொழி என்று அறிவித்து விட்டு பயிற்று மொழி ஆங்கிலத்தை வைத்திருப்பது கல்வி தொடர்பான அறிவியலுக்கே முரணானது. உறுதியாக உலக நாடுகள் எந்த நாட்டிலையும் முதல் கல்வி மொழி பயில் மொழியாக ஒன்றையும் பயிற்று மொழியாக இன்னொன்றையும் வைத்துக்கிறது இல்லை. அதை மொழிப்பாடமாக தான் ஆமாம், பயில் மொழியாக வைத்துக்கிறாங்க. பிரான்ஸில் வந்து முதல் பயில் மொழி ஃப்ரெஞ்சு, பயிற்று மொழி எந்த நிலையிலும் ஃப்ரெஞ்சு தான். நீங்கள் யாரை வேணாலும் இருக்கலாம், ஆனால் இங்கே ஆங்கிலமாக இருக்குது, இங்கே ஆங்கிலமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரியான முரண்பாடுகள் இருக்குது. இதில் மாநில அரசுக்குன்னு ஒரு கல்விக் கொள்கை இல்லை. இப்போ அந்த கல்விக் கொள்கையை வகுப்பதாக பட்ஜெட்டில் அறிவித்தாங்க. அப்போ மாநில அரசுக்கு கல்விக் கொள்கை இல்லைன்னா இந்த செயல்பாட்டில் இருக்கக்கூடிய கல்விக் கொள்கை ஒன்றிய அரசோட கல்விக் கொள்கை தான். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நீங்கள் சொன்ன அந்த உதாரணமான திட்டங்கள் பூராவுமே எதிர்ப்பதாக சொல்லிக்கொண்டே அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த கல்விக் கொள்கையினுடைய சாரம் என்ன? ஒரு சிலருக்கான கல்வி போதுமானது. அது உங்களுக்கு கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய இந்த வர்ணாசிரம கொள்கையின் தொடர்ச்சி. கூடுதலாக இன்றைக்கி இருக்கிற இந்த பன்னாட்டு குழுமங்களுக்கான கூலிகளை உருவாக்குவதற்கு எல்லா தரப்பட்ட மக்களிலிருந்து எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கொண்டு மார்க்ஸ் சொல்லுவார், ஒரு ஆளும் வகுப்பு ஆளப்படுகிற மக்களிடமிருந்து திறமையான சக்திகளை தன் பக்கம் ஈர்த்து கொள்ளும் போது அது ரொம்ப வலுவடைகிறது, எனவே அது ஆபத்தானதுன்னு சொல்லுவார். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா தரப்பட்ட மக்கள்கிட்ட, இப்போ அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்கள் பெண்கள் கருப்பர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து அவங்களுக்குள்ளேருந்து திறமையான சக்திகளை ஈர்த்து கொள்கிறாங்க. வெளிநாடுகளிலேருந்து வரக்கூடிய படிச்சுட்டு வர்றவங்கள திறமையானவர்களை கொண்டு வந்து அவங்க தலைமை பொறுப்புகள்லாம் கொண்டுட்டு வந்துடுறாங்க. இது என்ன மாயை உருவாக்குதுன்னா, அனைவருக்குமான கல்வி, அனைவருக்குமான சமயம் இல்லை. இவங்கள்லேருந்து ஒரு சிலர் அவங்க சேவைக்கு பயன்படுத்தி கொள்கிறாங்களே தவிர ஒட்டுமொத்த மக்களுக்கும் அது பயன்படுறதில்லை. இந்த கல்விக் கொள்கையினுடைய சாரம் அதுதான். இது அடிப்படையிலேயே ஒரு மக்களுக்கு புறம்பான ஒரு சிலருக்கான கல்வியை, சிறுபான்மையினருக்கான கல்வி முற்றுரிமையை நிலைநாட்டுகிற கொள்கை. தமிழக அரசுக்கு ஒரு கொள்கை இருக்கா? அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் சமநீதியான கல்வி என்ற கொள்கை இருக்கா? இல்லை. அப்படி இல்லாதனுடைய விளைவு தான் இதெல்லாமே. இப்போ அவங்க ஒரு கல்விக்குழுன்னு அமைச்சாங்க. இந்த கல்விக்குழுவில் இடம்பெற்ற ஒரு கல்வியாளர் ஜவஹர், அவர் என்ன சொன்னார்? இல்லை, இவங்களுக்கு நேர்மை இல்லை, அதில் கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கு தடை போடுறாங்க, அதிகாரிகளை கொண்டு தடை போடுறாங்கன்னு ஒரு பதவி விலகி வந்து ஒரு அருமையான நூலை எழுதினார். கல்விக் கொள்கை எப்படி இருக்கணுங்கிறத பற்றி ஒரு 500 பக்கம் நூல் எழுதினார். அது ஆங்கிலத்தில் வந்துச்சு, தமிழில் வந்துச்சு. அவர் சொல்லக்கூடிய விமர்சனங்கள்லாம் இன்றைக்கி வரைக்கும் பதில் இல்லை. அப்படி அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கல்விக் கொள்கை இல்லாதனால தான் ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரனுடைய பூரண ஆசீர்வாதம் பெற்ற இங்கே இப்போ KK நகர், அசோக் நகரில் இருக்கக்கூடிய பள்ளியில் கூட இது போன்ற அறிவியலுக்கு புறம்பான காரியங்களை மகாவிஷ்ணு நீங்கள் அது ஒன்று தான் வெளியே வந்திருக்கு. அது வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க். டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க், ஒரு பனிப்பாறையினுடைய முனை மட்டும்தான். அப்போ நிறைய நடக்குது அந்த பள்ளியிலேயே. நான் சொல்கிறேன், இப்போ அந்த பள்ளியில் நம்ம தோழக்கூடிய குழந்தைகள் படிக்கிறதுனால எனக்கு இந்த பள்ளியை பற்றி நிறைய தெரியும். இப்போ இருக்கிறதுனாலே குழந்தைங்களை வெளியில் எடுத்துருக்குறாங்க அவங்க. நம்ம விரைவில் அந்த செய்திகள் கூட அம்பலப்படுத்துவோம். யோகம் என்ற பெயரில் அவர்கள் குழந்தைகளை கூட்டி வச்சு அறிவியலுக்கு புறமான கருத்துக்களை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. குண்டாலினி யோகம், மூச்சு அடக்கு, தவம் இயற்று,
இந்த குண்டாலினி மேலே போய் உனக்கு பெரிய வலிமைகளை கொடுக்கும், ஆற்றல்களை கொடுக்கும் என்றெல்லாம் பரப்புகிறாங்க இந்த கருத்துக்களை. ஓகப்பயிற்சி என்பது சுற்றிலும் வேறு, அது உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி சார்ந்தது. இதை மந்திரம் சொல்லு, இந்த மந்திரம் சொன்னால் அதனால் இந்த பலன்கள் கிடைக்காதான் அவன் செய்யலாம். மகாவிஷ்ணு இப்படி பேசக்கூடிய ஒரு நபருக்கு என்சிசி போன்ற அந்த பள்ளி சார்ந்த அந்த அமைப்புகள் மூலமாக காட் ஆஃப் ஹானர் ஒரு பெரிய ராஜ மரியாதையை கொடுத்து. ஆமாம், அவனை முழுக்க வந்துங்க இவங்க பல்வேறு பள்ளிகளில் இப்போ நம்ம அந்த கள்ளக்குறிச்சி பள்ளி விஷயத்திலே பார்த்தோம். அவன் ஆர்எஸ்எஸ் பயிற்சி கூடமாக அந்த பள்ளிக்கூடத்தை பயன்படுத்தலாம். நீங்கள் கல்விக் கொள்கையில் இது இருக்கா இல்லையா? இந்திய அரசினுடைய கஸ்தூரிரங்கன் கல்விக் கொள்கை இருக்குல்ல, அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? இந்த முறை சாராத நபர்களை, பணியில் இல்லாதவர்களை பள்ளி கல்வியில் பயன்படுத்தி கொள்ளுதல்ங்கிறாங்க. இதனுடைய பொருள் என்ன? நிர்வாகத்தை தனியாரும் அரசும் இணைந்து செய்வது. அப்போ தனியார் பள்ளிக்கான கட்டமைப்புகளை அரசு செய்து கொடுத்து அவங்கள ஊக்கப்படுத்தி வளர்க்கும். பயிற்சி திட்டங்களில் என்ன பண்ணணும்னா வெளியாட்களை ஈடுபடுத்தணும். வெளியாட்கள்னா யார்? இவங்க தான் இதுக்குன்னு ஒரு கட்டமைப்போடு இயங்கி கொண்டிருக்கிறவங்க. அவர்களை கொண்டு வந்து இறக்குவது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளுக்குள்ளே இந்த கருத்துக்களை பரப்புவாங்க. இதெல்லாம் அரசினுடைய கல்வித்துறை இயக்குனருக்கோ அல்லது கல்வித்துறை அமைச்சருக்கோ தெரியாமையே அது நடந்திருக்குது. அப்படி தெரியாம தான் நடந்ததுன்றது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் மட்டும் பெரிய பனிஷ்மென்ட் கொடுத்துருக்காங்களே. ஒற்றை நிகழ்ச்சி தெரியாமல் நடக்கிறது வேற. அந்த காணொளி பார்த்தீங்கல்ல, அவர் தெரியாமல் நடக்கிற மாதிரியா பேசுறாரு? இல்ல, நீங்க முதன்மை கல்வி அலுவலருக்கு தெரிஞ்சதை விட உனக்கு ரொம்ப தெரியுமான்னு கேட்கிறார். அடிக்கடி அந்த வார்த்தையை அந்த வார்த்தை. அப்ப முதன்மை கல்வி அலுவலர் இவரை அனுமதிச்சிருக்கிறார் இல்லையா? அப்ப முதன்மை கல்வி அலுவலர் முதன்மை கல்வி அலுவலர் யார் உத்தரவுப்படி செயல்பட்டார்? இவர் நான் அமைச்சர்கள்லாம் போய் பார்த்தேன்னு படம் காட்டுறார். சரி, யார் வேணாலும் அமைச்சரை போய் பார்க்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. ஆனால் அதை நம்ம ஆதாரமாக வச்சுக்கலாம். நம்ம சொல்கிறது என்னன்னா, இதை பற்றி ஒரு முழுமையான ஆராய்ச்சி பண்ணுங்க, முழுமையான விசாரணை பண்ணுங்க. தமிழ்நாட்டில் இந்த பள்ளிக்கூடங்களில், அரசு பள்ளிக்கூடங்களிலும் தனியார் பள்ளிக்கூடங்களிலும் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களிலும் இந்த மூடநம்பிக்கைகள் எந்த அளவுக்கு விதைக்கப்படுகின்றன. ஒன்று தான் நம்ம கேட்குறது, அடிக்கடி நான் கேட்கக்கூடியது, இந்த பள்ளிகளில் இந்த கல்லூரிகளில் வரலாற்று பாடத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு சொல்லித்தரப்படுகிறதா? இல்லை. இடஒதுக்கீட்டுக்கான போராட்டம் சொல்லித்தரப்படுதா? இல்லை. அம்பேத்கர் மகத் குலத்திற்காக நடத்திய போராட்டம் பற்றி வரலாற்றில் நடந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களா? அம்பேத்கர் அரசியல் சட்டம் எழுதினார், இதை தவிர வேறு ஒன்றுமே அவர் செய்யலையா? இது எங்கே எழுதினார்? அந்த அரசியல் சட்டத்தை எரிப்பேன்னு சொன்னது அதை சொல்லிக் கொடுப்பீங்களா? இந்த மண்ணுக்கான இல்லை மண் சார்ந்த எந்த வரலாறுமே எடுத்து செல்லப்படலை. இன்னி வரைக்கும் நான் என்ன பார்க்குறேன், திருக்குறளை தவறாக அந்த ஆள் எடுத்து காட்டி இதுக்கு இந்த அர்த்தங்கிறான். அரசு தரப்புலையோ அல்லது நம்ம தமிழறிஞர்கள் ஆசிரியர்கள் தரப்புலையோ இந்த குறளுக்கு என்ன பொருள் என்பதை எடுத்து காட்டி அவனோட மறுத்து வாதிடவே இல்லை. தமிழ் வளர்ச்சித்துறை என்ன செய்யுது? அவங்க அப்போ இதெல்லாம் ஒத்துக்கிறாங்களா? திருக்குறளை இதுவும் அதுவும் கலந்துருக்குன்னு ஒத்துக்கிறாங்களா? திருக்குறள் என்ன அற இலக்கியம் இல்லையா? அதனுடைய அர்த்தம் என்ன, சாரம் என்ன, அவர் எதை பற்றி பேசுகிறாரு? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்பாக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லி மறுக்கிறாங்களே தவிர, அதையும் சொல்லியிருக்காருப்பா இதையும் சொல்லியிருக்காருப்பா அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்கள் மறுக்கணும்ல, அதை எடுத்து மறுக்கணும்ல. எனக்கு அவரை ஜெயிலில் போடுறது, தண்டனை கொடுக்கறது, இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இவரை உள்ளே அனுமதித்து இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிறது என்ன தண்டனை இல்லை. அவங்களுக்கு வேலையே இல்லையே. அந்த உறுதியான நிலைப்பாட்டை அரசு எடுக்கணும். ஒரே ஒரு ஆசிரியர் அவர் தெளிவாக இருந்து, அவரும் இவ்வளவுக்கும் மாற்றுத்திறனாளி, அவர் துணிச்சலாக எதிர்த்து கேள்வி கேட்க போய் தான் இது வெளியே வந்துச்சு. அதையும் அவனே படையெடுத்து வெளியிட்ட போய் தான் வெளியே வந்துச்சு. அவனுக்கு அலட்சியம், நம்ம ஒன்றும் செஞ்சிட முடியாது. இந்த ஆசிரியர் எவ்வளவு கேவலமாக அவன் நடத்துகிறான். இந்த மாணவர்களை வச்சே அவரை கேலி பண்ணுறான். அவர் கேட்ட கேள்வி ஒன்று, ஆனால் அந்த மகாவிஷ்ணு உங்கள் பேர் என்னன்னு பேரை கேட்குறான். ஆமாம், அவன் தான் அதிகாரியாக நடந்துக்கிறாங்க. ஆசிரியரை ரொம்ப மட்டமாக நடத்துகிறான், அவன் அதிகாரியாக நடந்துக்கிறான். ஏன்னா பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு சிரித்தது கருடா சௌக்கியமாங்கிறது தான். இங்கே பரமசிவன் யாரு, சொல்லுங்க ஐயா. அவனுக்கு அது மாதிரி ஒரு பின்னணியோட தான் வர்றான். சரி, இப்போ இவ்வளவு நடக்குதுங்க. இந்த ஆர்எஸ்எஸ் ஊடகங்கள், பாண்டே போன்ற ஆட்கள், இந்த தொலைக்காட்சி வாதங்களில் வரக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரர்கள், அவங்க யாராவது அவர் இப்படி பேசியிருக்கக்கூடாது, அது தவறு, ஆனால் அதுக்காக சட்டம் அப்படி பேசவே இல்லை. அவர் பேசியதை நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. இல்லை, இந்த ஆன்மீகம்ங்கிறாங்க. இந்த பாண்டே வலியுறுத்தி தான் இப்போ இங்கே கல்வி அதிகாரியே ஒருத்தர் பாண்டே பரிந்துரையில் போட்டாங்க.
பாண்டே சொல்லி இங்க நடக்கிற அளவுக்கு அங்கே ஆட்சி அதிகாரங்கள் இருக்கு. இதான் அது அது எல்லாமே குறைகள். நம்ம அதை விமர்சிப்போம், எதிர்ப்போம், அது வேறு பிரச்சனை. ஆனால் இது அந்த அரசு அமைப்புக்குள்ளேயும் ஒரு போராட்டம் இருக்குது. ஆசிரியர்கள், ஒரு ஆசிரியர் அதுக்குள்ளே இருந்தாலும் வர்றாரு எதிர்த்து, அவர் கையை நம்ம வலுப்படுத்தணும். இதை ஒரு கருத்து போராட்டமாக அதை கொண்டுட்டு போகணும். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி வளரியின் நேயர்களுக்காக அரிய கருத்துக்களை எடுத்து எம்பியதற்கு மிக்க நன்றி ஐயா. நன்றி. நன்றி.